நம் யாவருக்காகவும் மரித்து உயிர்த்த இறைமகன் கிறிஸ்து. இவரது திருவிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை, தேவாதி தேவன் ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை, மரியாளின் Hallelujah, 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 Hallelujah. திருத்தலத்தின் ஆடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோருமிடம் வாருங்கள், உங்களை நான் நிலைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மார்கெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார், ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமே நான் பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாய் வேதனைப்படுகிறது. நீ யாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இதிலிருந்து உங்கள் அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் இதயத்தை போன்றதாக இருக்க தயவு புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பி, தேவதையானிதிய தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பி, தேவதையானிதிய நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோம். நன்றி இல்லாமல் உன்னையை மறந்தோம். நானே இப்போது அழுதோம். நன்றி இல்லாமல் உன்னையை மறந்தோம். நானே இப்போது அழுதோம். தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ? தயை உனக்கு இயல்பாமே. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள். தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள். தாயை 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 சுவாமி. பொதுத் தேர்வு எழுதும் 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற, அறுவை சிகிச்சை இல்லாமல் நல்ல சுகம் கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, வாகன ஓட்டுநர்கள் பத்திரமாக பணி செய்ய, குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட, ஊனமுற்ற குழந்தைகள் எழுந்து நடக்கவும் பேசவும் பார்க்கவும் கருணை புரிய, பிள்ளைகள் தங்கள் வயதான பெற்றோர்களை அன்புடன் நேசிக்க, குடல் புண் சுகம் கிடைக்க,
மதுக்கடைகள் அனைத்தும் ஒழித்துவிட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொறுப்புள்ளவர்களாகவும் நல்ல முன்மாதிரிகளாகவும் இருந்து வழிநடத்த, தேவாலயத்தில் கிடைக்க தகாத உறவுகளிலிருந்து விடுபட, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் வாழ, கெட்ட நடத்தைகளை விற்றொழிக்க, மாற்றுத்திறனாளிகள் இருபாலருக்கும் அரசு வேலை கிடைக்க, சர்க்கரை வியாதியிலிருந்து நல்ல சுகம் பெற, வியாபாரம் செழித்தோங்க, நல்ல வரன் மணப்பெண் கிடைக்க, இவ்வாறு விண்ணப்பங்களாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் எத்தனையோ விண்ணப்பங்களோடு ஆண்டவருடைய திருப்பாதை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு கொடுத்து ஆஸ்வதித்து வழிநடத்துவாராக. நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களை நிரந்தர அடைக்கலமாக வீட்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பத்து துயரங்களால் வருந்து உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த நண்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரியை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உண்மையை அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களில் எங்களை விடுவித்து நாங்கள் உமது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று திருதய நவநாள் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் அது இருதய பக்தி நிலைத்திடவும், இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும், எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கம் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இத்திருத்தலத்தின் ஆடி வந்து திருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறைய ஆசி அருள வேண்டும் என்று உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக தமது இருதயத்தை திறந்து காட்டும் இயேசு ஆண்டவரிடம் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்தும் உன் நோய்களிலிருந்தும் உன் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. வறண்ட நிலத்து கண்டு அவர் தண்ணீர் ஊற்றுவார், இருண்டமானதை தேற்றா வரும் மொழியை பேசுவார். வறண்ட நிலத்து கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவரும் மொழியை வீசுவார். எதையும் நினைத்து கலங்காது, நோயை நினைத்து உருகாது, எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பார், உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. இருதய ஆண்டவருக்கு 710 நன்றிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க, அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். திருதய ஆண்டவர் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கார் வாங்கிய கிருபைக்காகவும், பிஎட் தேர்வில் வெற்றி பெற்றதற்காகவும், டெங்கு காய்ச்சல் மஞ்சக்காமலிலிருந்து ஆபத்தான நிலையிலிருந்த மகனுக்கு நல்ல சுகம் கிடைத்தமைக்காகவும், குடும்பத்தில் அனைத்து தேவைகள் நிறைவேற்றி மகிழ்ச்சியுடன் வாழ செய்த கிருபைக்காகவும், குழந்தை பாக்கியம் இல்லாத எங்களுக்கு அழகான
தத்து குழந்தை கொடுத்த கிருபைக்காகவும், பதவி உயர்வு கிடைத்த ஆசிரியருக்காகவும், அரசு வேலை கிடைத்த கிருபைக்காகவும், இறைப்பணி செய்ய என்னை அர்ப்பணித்து தூய எண்ணங்களில் வழிநடத்தி வரும் கிருபைக்காகவும், பைக் விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காகவும், எல்லா நோயிலிருந்து விடுதலையடைந்து நற்சுகம் கிடைத்ததற்காகவும், திருதய ஆலயத்தில் கூறும் மறைவுரை திருவசனங்கள் வாழச் செய்கின்ற கிருபைக்காகவும், வெளிநாட்டிலிருந்து நல்ல சுகத்துடன் எமது இல்லம் வந்து சேர்ந்தமைக்காகவும், இறைவார்த்தை வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் இந்த தபக்காலம் கொடுத்த கிருபைக்காகவும், மக்கள் அனைவரும் அனைத்து தீமைகள், பாவங்கள், நோய்களிலிருந்து விடுவித்து நல்ல சுகத்துடன் வாழச் செய்யும் ஆசிரியருக்காகவும் நன்றி செலுத்துகின்றார்கள். இன்னும் பலர் நமக்கு முன்பாக வந்து சான்று பகர வருகின்றார்கள். இனி மறைந்து பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை தேவன் ஆழ்கவே. வாடி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பேருபலன்களை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. யாரும் இல்லையே